நான் எப்பவும் உண்மை மட்டும்தான் சாமி பேசுவேன். பார்க்கலாம். உன் தந்தை ஏன் உன் அத்தை மகள் துளசியுடன் உன்னை பேசக்கூடாது என்கிறார்? பதில் சொல். அக்னி தேவதை, நீங்க எதுக்கு என் அத்தை மகளை பத்தி கேக்குறீங்க? கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாயா இல்லை உன்னை அப்படியே விழுங்கி விடவா? ஐயோ வேணாம் சாமி. நீங்க தான் அக்னி தேவதையாச்சு, உங்களுக்கு தெரியாததா? என்னிடமே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னை சாமி சாமி சாரி சாரி சாரி, தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பேசக்கூடாதுன்னு தான் எங்க அப்பா சொன்னாரு. காரணம் எதுவும் சொல்லல. உனக்கு காரணம் தெரியாதா? உண்மையைத்தான் சொல்கிறாயா? ஆமா. அப்படியா? பொய் சொல்லவில்லையே. பொய்யில, என் மேல சத்தியமா. எதுக்குன்னு எங்க அப்பா ஏன் அப்படி சொன்னாருன்னு உண்மையான காரணம் எனக்கு தெரியாது. நீ சத்தியம் செய்து உறுதி கூறுவதால் நான் உன்னை நம்புகிறேன். என்னங்க இன்னும் நட திறக்கல? இப்ப என்னங்க பண்றது? சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஐயர் எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். ஏங்க டென்ஷன் ஆகாம என்னங்க பண்ண சொல்றீங்க? உள்ள ஒரு வயசு பையனும் பொண்ணும் தனியா இருக்காங்க. அதுவும் நம்ம புள்ள விஸ்வா அப்பாவிங்க. ஆனா அந்த துளசி கைகாரி, ஏதாவது பண்ணி காரியத்தை சாதிச்சிருவா. பைரவி, அபாண்டமா துளசி மேல பழைய போடாத. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. அதுக்கு இல்ல, உள்ள எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த ஐயர் எங்க இருக்காருன்னு தேடுவோம். சித்தி, ஐயர் வீடு பக்கத்துல தான். வாங்க எல்லாரும் அங்கேயே போலாம். கொஞ்சம் இரு. வேண்டாம், நானே போன் பண்ணி ஐயரை வர சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க சார். ஐயரே, எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன் சார். நாங்க எல்லாரும் கோயில் வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அர்ஜென்ட் விஷயம், உடனே கிளம்பி வாங்க. வெயிட் பண்ணுங்க சார், இதோ வரேன். வாங்க. என்னங்க சொல்றாரு? வரேன்னு சொன்னார். என்னங்க, ஐயர் வந்துட்டாரு. வாங்க ஐயரே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அவசரமா வர சொன்னே. கோயில உடனே திறங்க. சரியா போச்சு. கிரகண நேரத்துல கோவில் நடை திறக்கப்படாது. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க அவர் சொல்றதை மட்டும் கேளுங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐயரே, எதுக்கு இப்ப எங்க பாட்டியை திட்டுறீங்க? மிரட்னா பின் என்ன பண்ணுவா? என்ன ஐயரே, நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கோயில தரங்க. அதெல்லாம் முடியாதுமா. கிரகணம் முடியாம கோவில திறக்கிறது நல்லது இல்ல. தெய்வ நிந்தனை ஆயிடும். அது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. இப்ப நீங்க கதவை திறக்கலனா என் குடும்ப கௌரவமே போயிடும். தயவு செஞ்சு கதவை திறங்க. ஐயரே, சீக்கிரமா கதவை திறங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, கதவை திறந்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கோவில் நடை திறக்க முடியாது. அப்புறம் சாமி குத்தமாயிடும். ஐயரே, அதெல்லாம் ஒரு குத்தமா ஆயிடாது. நீங்க கதவை திறங்க. நீங்க இப்ப கதவை திறக்கலனா என் மானம், கௌரவம், மரியாதை எல்லாமே காத்துல பறந்துரும். கொஞ்சம் கதவை திறங்க. கோவில் நடை திறக்கிறதுக்கும் உங்க கௌரவத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயரே, சொன்னா புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு கதவை திறங்க. அதான் முடியாதுன்னு சொன்னனே சார். ஏன் தொந்தரவு பண்றேன்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க.
ஓ இதான் விஷயமா? இதுக்கு போய் இவ்வளவு பதட்டப்படுறே? பதட்டப்படுறோமா? வேற எப்படி இருக்கிறது? உள்ள என் பையன் தனியா இல்ல துளசி கூட இருக்கான். ஆமா ஆமா, அந்த துளசி ராட்சசியே கூட இருக்கா. அதான் எங்களுக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பைரவி, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆற? கொஞ்சம் பொறுமையா இரு. ஆமா, நீங்க விஸ்வா பத்தியும் துளசியை பத்தியும் என்ன நினைச்சீங்க? துளசி சீதா மாதிரி, விஸ்வா ராமர் மாதிரி கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஐயரே, என்ன இப்படி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கதவை தரங்க. ஏம்மா, துளசி நெருப்பு மாதிரி. அவங்க 2 பேரும் சொக்க தங்கம். ஒரு நாளும் முறை தவறி அவங்க நடக்க மாட்டாங்க. என் கடுப்ப கலப்பாதீங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. ஐயர, பிரச்சனை தெரியாம நீங்க இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். கோயிலை திறந்து விடுங்க. ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இது கோவில், ரொம்ப புனிதமான இடம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க ஐயரே, நான் ஒண்ணு உங்ககிட்ட அவங்களுக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்கல. சீக்கிரமா கதவை தரங்கன்னு சொல்லி கேக்குறேன். தேவையில்லாம எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? ஐயரே, சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இதோ பாருங்கம்மா, இவ்வளவு நேரம் பொறுத்துட்டீங்க. இன்னும் செத்த நாழிதான், கிரகணம் முடிஞ்சிடும். அப்புறம் நான் கோவிலை திறந்துருவேன். அப்போ நீங்க திறக்க மாட்டீங்க, அப்படிதானே? இவர் யாருன்னு தெரியும்ல, போலீஸ் கமிஷனர். அவர் சொல்லியும் நீங்க திறக்கலனா என்ன நடக்கும் தெரியும்ல? மா, உள்ள இருக்கிறது கடவுள். அவர் முன்னாடி கமிஷனர், கலெக்டர் எல்லாருமே ஒண்ணுதான். நான் கதவை திறக்க மாட்டேன். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, பகவான் பார்த்துப்பார். உங்களை என்ன பைரவி இது? அவர்தான் சாமி விஷயம்னு சொல்றாருல, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு ஒரு விவசாய இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணுவோம். என்னங்க இது? பைரவி, ஆமா, மாப்பிள்ள சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. சாமி, அப்போ துளசி மானிட பெண் இல்லையா? அக்னி தேவதையா? அதான் அவகிட்ட எப்பவோ ஒரு ஃபயர் இருந்துச்சு. டேய் முட்டாள், நான் துளசி தாண்டா, அக்னி தேவதையும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஏன் துளசி, அப்போ நீதான் இவ்வளவு நேரம் அக்னி தேவதையா என்ன பயமுறுத்தினியா? உன்ன என்னவா பயமுறுத்துற? துளசி இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். கிரகண நேரத்துல தண்ணில குடிக்க கூடாது. என்னது, விக்கல் நிக்கவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது?
துளசி, என்னை மன்னிச்சிரு. இதை விட எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ துளசி. டேய், இப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? டேய் ஆ? விஸ்வா, இப்ப என்ன பார்த்து என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லியே. இல்ல, நீ என்ன பார்த்து ஐ லவ் யூ தானே சொன்ன? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஆஹா, இல்ல, நான் கேட்டேன், நீ சொன்ன. ஆமா, உனக்கு விக்கல் நிக்கணுங்கிறதுக்காக சும்மா அப்படியே ஐ லவ் யூன்னு சொன்னேன். பாத்தியா, உனக்கு விக்கல் நின்றுச்சு. ஆமா, அதுக்காக சும்மா என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுவியா? உன்னெல்லாம் போட தத்தி லூசு, துளசி, அறிவே இல்ல. ஏன்டா இப்படி சும்மா பண்ணிட்டு எப்ப இருக்க? பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்காத. நான் சீரியஸா சொல்றேன். கிரகணம் விடுற நேரம் ஆயிடுச்சு. அப்படி நீயும் உன் மனசுல இருக்கிற எல்லா நினைப்பையும் விட்டுரு ப்ளீஸ். அதுதான் நல்லது. ஆமா துளசி, நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நாம கொஞ்சம் விலகி தான் நிக்கணும். சரியா? ஏய் துளசி, வேணாம். நீ இப்படி எல்லாம் சீரியஸா சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? ஐ லவ் யூன்னு நீ சும்மா சொல்லுவியா? உன்ன ஏய் துளசி, வேணாம் துளசி, வேணாம். வேணாம் வேணாம் சொல்றேன்ல, வேணாம். ஏய், துளசி, சொன்ன கேளு, வேணாம். டேய் டேய் விஸ்வா, டேய் விஸ்வா, நில்லுடா. டேய், ஆ, 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 ஐயோ. ஏய் துளசி, என்னாச்சு? சி போடா, எல்லாம் உன்னாலதான். போ, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சுடா. சரி சரி, இரு, நான் பாக்குறேன். விடு, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, இரு துளசி, கையிடு கையிடு. ஐயரே, அதான் கிரகணம் விட்டுருச்சுல, முதல்ல கதவு திறங்க. திறக்கிறம்மா, வாங்கோ. வாங்கோ. இன்னும் போலடா, எரியுது, இன்னும் கண் எரியுது. சரி, இரு இரு இரு.
அத்தை. ஏய் எந்திரடி எந்திரடினா எவ்வளவு திமிர இருந்தா என் புள்ளைய மயக்கி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி, அடிச்சு கொல்லணும். ஏய் அங்க என்னடி பார்வ? கோயில்ல வச்சு இவ்ளோ அக்கிரமம் பண்றியே, உன்னெல்லாம் வீட்ல படி ஏத்துனா என் கொடியை கெடுத்துருவ. ஏங்க இவள போய் நெருப்பு அது இதுன்னு சொன்னீங்களே, பாத்தீங்கல்ல எப்படி பாத்துக்கிட்டு நின்னுச்சுன்னு?